ஏதோ ஊர் நாட்டாம்பளருக்கு பிடிச்சி கொண்டாந்து நடிக்க வச்சுட்டாங்க. இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம பிரிஞ்சு கிடக்கணும். ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு ஏன் ஒன்று கொண்டாந்து முதல் முறையாக வெள்ளம் சாப்பிட்றது ஒருத்தன் விரல் சூப்பது ஒருத்தன் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட், அதில் வந்து நீங்கள் ப்ரொடெஸ்ட் கலந்துக்கிட்டீங்க. இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு பன்னாட்டு அரசியல் இருக்குது. நீ உண்மையாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறியா, வந்து உட்கார். எல்லாருமே மாடு வாங்கி வளர்க்குறத தவிர்த்துட்டோம். அப்போ பால் எங்கேருந்து உங்களுக்கு A2 கிடைக்கும்? விவசாயிகளை கோடீஸ்வரன் ஆக்குவோம், மாற்று உரங்களை பயன்படுத்தினால் நாங்கள் விவசாயம் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. அன்றைக்கி நம்ம ஊர்லேருந்து தண்ணி எடுத்து நமக்கே வியாபாரம் பண்ணுறான். நீங்கள் கோக் குடிச்சு 20 நிமிஷத்தில் உங்கள் பாடியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் என்னென்ன மாற்றம் நடக்குதுன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? மாணவன் அரசியலை கற்றுக்கிட்டு நீ இளைஞனா மாறு. இளைஞனா மாறினதுக்கப்புறம் நீ அரசியல் முன்னாடி அது சரியா இருக்கும். ஆக்டர் ஆரி, அஃப்கோர்ஸ் நானே ஆக்டர்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்னு பார்க்க போனால் வந்து இவரோட பங்கு வந்து ரொம்ப அதிகம். இவரோட சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய வந்து நோட்டீஸ் பண்ணலையோ அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் நிறைய நோட்டீஸ் பண்ணோம். ஸோ இன்டர்வியூ பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சப்போ தான் வந்து ஏன் பண்ணக்கூடாது, ஜல்லிக்கட்டு டயத்தில் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் வந்து லேட் ஆகலாம், பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. வணக்கம். முதல்ல ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறேன். உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமல் உண்டுங்க. முதல் படத்துலேயே வந்து பாரதி ராஜா சார் ஆகட்டும், பாலச்சந்தர் சார் ஆகட்டும், அவங்க படத்தில் கிளாப் போர்டு அடித்தா போதும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கப்போ வந்து அவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். நெடுஞ்சாலை அப்படின்னு படம் பண்ணிங்க, ஒரு ஹிட், கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமா இருக்கிறதுல வந்து கண்டிப்பாக உங்களை ஒரு மாஸ் ஹீரோ பண்ணலாம், மாஸ் படம் பண்ணலாம், ஸ்கிரிப்ட்ஸ் எதுவும் வந்துச்சா, இல்லை நீங்கள் வந்து ஓகே பண்ணலாம்னா வேறு கொஞ்ச நாள் கழிச்சு டிலே பண்ணிக்கலான்னு விட்டீங்களா? உண்மையை சொல்லணுன்னா ஒரு 3-4 மாதம் வந்து யாருமே வரலக்காக சொல்கிறது, அதான் உண்மை. எனக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்து என்னடா படம் நல்லா இருக்குங்கிறாங்க, நல்லா நடிச்சிருக்கேங்கிறாங்க, ரிவ்யூஸ் நல்லா வருது, ரிவ்யூஸ் நல்லா இருக்குது, யாருமே கதை சொல்ல வரல, என்ன நடக்குது, ஏன் இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் தான் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த படத்தில் நடித்தது வந்து வேறு யாரோ நடிச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா அந்த படத்துக்காக ஒரு 5 கிலோ வெயிட் கூட்டினது, தாடி வச்சு அப்படி ஒரு கிராமத்துக்காரமாக இருந்தவொடனே ஏதோ ஊர் நாட்டாம்பளருக்கு பிடிச்சி கொண்டாந்து நடிக்க வச்சுட்டாங்க. இந்த கேரக்டருக்கு தார்பாய் முழுங்க இவன் செய்ப்பா சிட்டி கதைக்கெலாம் அவன் வேலைக்கு ஆக மாட்டான், பேண்ட் சட்டெல்லாம் போட்டு நடிக்க வைக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு யாரும் வரலைங்கிறத அப்புறம் எனக்கிட்ட ஒருத்தர் கதை சொல்ல வந்தார். அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூஸ் வந்து ஒரு சில பத்திரிகைகளில் வர ஆரம்பித்தது. உங்களை பற்றி எனக்கு தெரியாது சார், ஏதோ ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்தீங்க, இப்படி வந்தவங்க எல்லாருமே பார்த்தாங்கன்னா கொஞ்சம் டவுட் ஆவாங்க. ஏன்னா நான் வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஆளாக வந்தோடனே தேடுவாங்க, சார் ஆரி இருக்காரா அப்படின்னு. சார் நான் தான் அப்படின்னு ஒன்று பண்ணி கேட்குவாங்க. அப்படி தான் விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா அதே வில்லேஜ் பேட்டர்னில் அறுவலை தூக்கிட்டு அது இது நிறைய வந்தது. ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வில்லேஜ் பண்ணியாச்சு, அடுத்து வேறு ஏதாவது கொஞ்சம். ஏன்னா இப்போ தாடிகளை ஒளிஞ்சிருக்கிற ஆளுன்னு யாருன்னு தெரியலங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. முதல்ல தாடிகளை ஒளிஞ்சிருக்க ஆளை காட்டுவோம், அப்புறம் அது சார்ந்த விஷயம் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் எனக்கு அதுக்கப்புறம் மாயா அமைஞ்சது. ஓகே, ஆக்டிங் கிளாஸஸ் ஆகட்டும், அப்புறம் ஆக்டிங் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகுறீங்க, நிறைய விஷயம் பண்ணுறீங்க. எனக்கு முதல் விஷயம் என்னன்னா, எப்படி டைம் ஒரு ஆள் இவ்வளோ விஷயத்துலையும் இருக்க முடியுமா? ஒரு ஆள் டிரைவராக இருந்தால் டிரைவர் மட்டும் பண்ண முடியும், இந்த வேலை இருந்தால் இதான் பண்ண முடியும். பட் எப்படி இவ்வளோ விஷயத்துலையும் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எங்கேருந்து பிடிக்கிறீங்க? இதுக்கு சிம்பிளாக நான் படித்த ஒரு தகவல் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியாக பார்க்க வந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னே இருக்கிறதுலே சுறுசுறுப்பான ஆள் அவர் தாங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்படின்னே அவர் சுறுசுறுப்பான ஆள். அது யாருன்னா வந்தால் வந்து மாறு இடத்துல உள்ளே வராரு. அவர்னா மன்னர். அவர் மன்னர் உள்ளே வந்தவொடனே நம்ம ஊரில் ஒரு சுறுசுறுப்பான ஒரு குடிமகன், அப்படி என்ன நம்மளை விட சுறுசுறுப்பானவன் அப்படின்னு பார்க்கலான்னு மாறு வேடம் போட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் உள்ளுக்குள்ளே ஒரு நெசவு பண்ணிகிட்ருக்காரு. சரி, நெசவு பண்ணிகிட்ருக்காரு, இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நெசவு பண்ணி இந்த ஆட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே குழந்தைய அந்த கயிறு போட்டு நிப்பாட்டி வச்சுருக்காரு. இது மூவ் ஆகும்போது அந்த குழந்தை இப்படி ஆடிட்டுருக்கு. எதுக்கு அந்த கயிறு கட்டியிருக்கேன்னு கேட்டிருக்காரு. என் குழந்தை வந்து இப்போ இந்த தூங்குகிற டைம் இதை ஆட்டி விட்டால் தான் தூங்கும் அப்படின்னு. ஓ, நெசவு பண்ணிவிட்டு இந்த வேலையை பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் ஜன்னல் ஓரத்தில் வந்து பார்த்தா ஒரு 4 குட்டி பசங்க இருந்திருக்காங்க. இனி அவங்க எதுக்கு உட்கார வச்சுருக்காங்க? இல்லை, நீ சும்மா தான் நெசவு பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு படித்ததை 4 பேருக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதனால் அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் சொல்லி கேட்டிருக்கான், சரி படித்தவங்க சொல்லியிருக்கானே ஏன் வெளியில் வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்க, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுறேன். கேட்குறது காது தானே, அதனால் காது கேட்டுகிட்டு இருக்கோம், அதனால் அங்கேயே நின்று களிமண்ணை மிதிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மண்பானை செய்கிறதுக்கு விஷயமா இருக்குது. அப்போது திரும்ப அவர் கேட்குறாரு, அது போக வந்து என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க அப்படின்னு, ஒய்ஃப் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வெளியில் வேலைக்கு போயிருக்கிறாங்க, எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிருக்காங்க, நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு பல மொழிகள் தெரியும், அதனால் டெய்லி ஒரு 5 வார்த்தை எழுதி வச்சுட்டு போவாங்க, நான் அதை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கேன்.
இதை செய்கிற நேரத்தில் சொல்லி கொடுத்துட்டு நல்லா இதை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் ஆச்சரியமாக பார்த்துருக்காரு. அதாவது ஒரே ஆள் வந்து எல்லாம் இவ்வளவு விஷயங்களை எப்படி ஒரு ஆள் செய்ய முடியும், நேரமின்மை எப்படி கிடச்சிது, எப்படி பன்முகமாக பண்ண முடியும். அப்போ ஆர்வம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு தேவைங்கிறத நம்ம அங்கே புரிஞ்சுக்க தேவை இருக்குது. அப்போது நம்ம அவ்வளோ வேலை செய்யலை, நடிக்கிற வேலை மிச்சம் இருக்கும்போது இந்த வேலையை செய்கிறோம். இது நடிகன்கிறதுனால நான் செய்கிறது வந்து ஒரு 10 பேருக்கு தெரியுது அப்படிங்கிறத வேணால் நமக்கு சொல்லலாம். ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அதில் வந்து நீங்கள் ப்ரொடெஸ்ட் கலந்துக்கிட்டீங்க. பட் எனக்கு நான் என்ன யோசனை வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டுங்கிறது ரொம்ப லேட்டாக வந்துச்சோன்னு தோணுது. இந்த ஜல்லிக்கட்டுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய சோஷியல் இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அப்போவே வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்துருக்கணும், இல்லை மக்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கணும்னு நினச்சேன். நீங்கள் கலந்துக்கும் போது தான் நினச்சிங்களா இந்த மாதிரி வந்து ஒன்று திரளுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப லேட்டு தமிழ்நாட்டில் நினைக்கிறீங்களா? புரட்சி எப்போவுமே எல்லா டைம் டெய்லி வெடிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது புரட்சியாக இருக்காது. அது மாதிரி எல்லா நாடுகள்லையும் ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அது எப்போ வெடித்து வெளியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டான ஒரு சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த தருணம் அது என்றைக்குன்னுலாம் தெரியாது. அப்படி தான் நான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக பார்க்குறேன். சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாம். சரி, ஏன் இது எதுக்குமே கூடாத கூட்டம் இது கூடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு விஷயமா பார்த்தீங்க, இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். நம்மக்கிட்ட அரசியலில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஜாதியாக பிரித்து வச்சுருக்காங்க, மதமாக பிரிஞ்சிருக்கு, ஏழை பணக்காரனாக நம்ம பிரிஞ்சிருக்கோம், கட்சிகளாக பிரிஞ்சிருக்கோம், ஒவ்வொரு கட்சிக்காரன் அப்படிங்கிறத பிரித்து வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையுமே பிரிவினைவாதி. அப்போ பிரிவினையை வச்சு தான் இங்கே எல்லாமே வியாபாரம் நடக்குது. அப்போது நாம் ஒன்று சேர்கிறதுக்கான வழி, இப்போ நான் வந்து முஸ்லீம் நான் வச்சுக்கோங்களேன், நான் முஸ்லீம்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன சொல்லுவான், இந்து முஸ்லீம் போகாதுன்னுவான். அப்போ கிறிஸ்டின் என்ன சொல்லுவான், அவன் இந்து முஸ்லீம், நான் அவங்க கூட ஒன்று வர மாட்டேன் அப்படின்னுவான். சரி, இதெல்லாம் விட்டு ஒற்றுமையாக இருந்தால் அவன் நம்ம ஜாதிக்காரன்லப்பா, அவனை பார்த்து நீங்கள் கொஞ்சம் உஷாராரு அப்படின்னுவான். எல்லா இடங்களும் இதை மீறி போனாச்சுன்னா என்ன ஆகுனா, இவங்கெல்லாம் கீழ் தட்டு மக்கள், இவங்களாம் வறுமை கோட்டையில் இருக்க, நம்ம லெவலுக்கு இல்லை இவங்களாம் அப்படின்னு அவனை ஒதுக்கணும். இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம பிரிஞ்சு கிடக்கணும். ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு ஏன் ஒன்று கூட முதல் முறையாக இனமாக மொழியாக ஒன்று கூடியவன், அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நீங்கள் கேட்கலாம், அப்போ மொழி அரசியல் பண்ணுறோமான்னு அடுத்து ஒரு கேள்வி வைப்பாங்க. வந்து மொழி அரசியல் எதுக்கு தேவைப்படுது தமிழ்நாட்டில் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒன்று கூட முதல்ல ஒன்று தேவைப்படுது. நீங்கள் எப்படி ஒன்று கூடுவீங்க, நீங்கள் எப்படி எதுக்கு ஒன்று தெரிவிங்க? நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆரி நடிகன் ஒதுக்குவீங்க, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நீ மீடியாக்காரன் ஒதுக்குவீங்க, அவனை கூப்பிட்டோன்னா ஐடிக்காரன் ஒதுக்குவோம். ஆனால் நாம் ஐடிக்காரனாக இருக்கலாம், நடிகனாக இருக்கலாம், விவசாயம் இருக்கலாம், ஆனால் நாம் தமிழ் பேசக்கூடிய தமிழ் இனம் என்ற ஒரு விஷயம் தான் நம்மளை ஒன்று கூட்டுச்சு. அதுதான் கூடணும். நாம் இனமாக இந்த 7-8 கோடி பேர் இருக்கக்கூடிய நம் இனமாக முதல்ல ஒற்றுமையாக இருக்கணும், நம்மளுடைய வால்யூமை காட்டணும் அப்படின்னா நாம் முதல்ல மொழியாக தமிழனாக ஒன்று சேர வேண்டியிருக்கு. இனம் ஜாதி இதுகளை களைஞ்சிட்டு நம்ம ஒன்றுமையாக இருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து மொழி அரசியல் நமக்கு தேவை அப்படிங்கிறதுலாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதனால தான் ஜல்லிக்கட்டுக்கு இனமாக ஓடி கொண்டோம். எங்கேருந்தோ உலகத்துலேருந்து எல்லாருமே வந்து வந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே வந்து அதே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெள்ளிக்கிழமையானா முன்னாடி வந்து தொழுகை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணுவோம், அது இடத்த ஒதுக்குவோம். பெண்கள் டாய்லெட் போகிறதுலேருந்து அத்தனை பேரும் அவ்வளோ வீட்டில் அம்மா அப்பா எதை நம்பி அனுப்பிச்சாங்க. டெல்லியில் ஒரு பொண்ணு தனியாக கூட நடந்து போக முடியல. ஆனால் இதே சென்னையில் நைட்டு பூரா படுத்திருந்து யாருன்னு தெரியாத ஆள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முகவரி தெரியாத கூட்டம், முக அடையாளம் தெரியாத கூட்டமாக கூட்டம். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு நமக்கு தெரியும், என்ன வேணால் ஆக்டர்னு தெரியுமே தவிர, இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்தான்னா யாருன்னே தெரியாது, அவர் பேர் கூட தெரியாமல் 7 நாள் அங்கே உட்காடுறோம், சாப்பிட்றோம், பண்ணுறோம். அப்போது இந்த ஒற்றுமை நமக்கு எங்கேருந்து வந்தது? முஸ்லீமாக வரோம், வேலையை விட்டுட்டு ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு வரான், வேலையை வேணான்னு போலீஸ்காரன் தூக்கி போட்டாங்க வந்து நிற்கிறாரு. கலாச்சாரம் மறுக்கப்படுது, நமக்கான அடையாளங்கள் மறுக்கப்படுங்கிறத அந்த கோபத்தின் வெளிப்படம் இவ்வளோ நாள் அடங்கி இருந்தது பொங்கி எரிமலையாக வெடித்து வந்ததாக தான் நான் பார்க்குறேன். ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ வந்து ஆக்டர் லாரன்ஸ் சார் ஆகட்டும், அப்புறம் வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ஆகட்டும், ஆர்ஜே பாலாஜி ஆகட்டும், அப்புறம் நீங்கள் ஆகட்டும், சவுந்தர் ஆகட்டும், நிறைய பேர் வந்து ப்ரொடெஸ்ட்டில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த ஆக்ட்ரஸ்லாம் வந்து இது மாதிரி ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் வந்து இது மாதிரி ப்ரொடெஸ்ட்டில் கலந்துக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை 2 ஃபோட்டோஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ தூரம் ஹர்ட்டிங்காக இருக்குது. சரி, என்னென்னா அவன் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்குது. இப்போ நான் ஒரு நடிகன், இப்போ ஜல்லிக்கட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ஜல்லிக்கட்டு கலந்துக்கிட்டது? ஆப்வியஸாக ஃபோட்டோஸ் வீடியோஸ். நான் நடிகனாக இருக்கிறதுனால முதல்ல என் முகம் தெரியுது, நாங்கள் போனோன்னா இல்லையான்னு. அப்போ இதில் வந்து லட்சம் மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போது எத்தனை முகங்கள் இதில் அடையாளம் தெரியாத முகங்கள் இதில் உழைச்சிருக்காங்க, இதில் கலந்துருக்காங்க, இதில் தானே வேலை இழந்திருக்காங்க, இதனால் வந்து பல பிரச்சனைகள் அவங்க சந்திச்சிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க, இப்படி எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்போது
அவனுக்கு கிடைக்காத அங்கீகாரத்தை நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, வெள்ளம் சாப்பிட்றது ஒருத்தன் விரல் சூப்புறது ஒருத்தன் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா அதை வந்து உட்காந்துக்கிட்டு டக்குன்னு நீங்கள் கிரெடிட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அப்போ உட்காந்துருக்கிறவனுக்கு நேர்மையாக உட்காந்துருக்க என்ன பண்ணுங்க, இந்த க்யூவில் நின்றுக்கிட்டே இருக்கிறவன் வருவான், டக்குன்னு ஃபோன் பண்ணி ரெக்கமெண்டேஷன் வந்தோடனே டக்குன்னு அந்த பைப் லைனை கிளம்பி போயிடுவான். அப்போ க்யூ எதுக்கு? இதுதான் அவனுடைய கேள்வி. அப்போ கேள்வி நியாயம் இருக்கும்போது நம்ம அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவங்க கேட்குற கேள்வி நியாயம். அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க, நீ உண்மையாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறியா, வந்து உட்கார், போனது மைக்கு பிடிக்காத. போனது மைக்கு பிடிச்சா என்ன பண்ணுவோம், பேசுவோம். பேசினதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே என்ன இருக்கும், வேலை இல்லை, நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போய்டுறீங்க. அப்போ அவன் என்ன கேள்வி கேட்குறான், முதல்ல மைக்கு பிடிக்காது, எங்களுக்கு ஆதரவு கொடுக்க தானே வந்தீங்க, எங்களோட சேர்ந்து பங்கேற்று இந்த ஜல்லிக்கட்டை மீட்டு நிரந்தர தடையை வந்து எடுக்கணுங்க தானே வரீங்க, உட்காருங்க. நாங்கள் வெயிலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஞ்சி தண்ணிலாம் உட்காரோம்னா அதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ அங்கே வந்து என்னாச்சு, நடிகனுங்கிற அடையாளம் தொலைஞ்சு போச்சு, நீங்கள் பணக்காரன் ஏழைங்கிறது தொலைஞ்சு போச்சு, நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், நான் அந்த இதில் இருக்கேன், நான் பென்ஸு கார் வச்சுருக்கேன், எதுவுமே இல்லை, இனமாக ஒன்று கூட்டிட்டோம், உட்காருன்னு தாங்க சொன்னாங்க. அது நான் பண்ணாலும் தப்பு தான், அது யார் பண்ணாலும். ஒரு நடிகன் பண்ணும்போது மொத்த நடிகனையும் தான் சொல்லுவாங்க, நீங்கள் அதுக்காக தான் வருவீங்க. அதனால் அதை நான் மறுக்கவும் இல்லை. அதனால் அவங்க அங்கே என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நானாக இருக்கட்டும், என்னை எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நான் அலங்காநல்லூர் போகும்போதே நான் அங்கே ஃபஸ்ட் நாளில் இருந்திருந்தேன். அங்கே அரெஸ்ட் ஆனேன். இது எல்லா தகவலும் அவங்களுக்கு கேள்விப்பட்டு அது தெரியாதவங்களுக்கு சொன்னாங்க. உள்ளே வரும்போது என்னையும் தடுக்கும்போது, இல்லைப்பா அலங்காநல்லூர் ஃபஸ்ட் தானே அங்கே போயிட்டார், அங்கேருந்து வண்டியை பிடிச்சி நேராக இங்கே தான் வராப்பில், அரசுலாம் ஆகிட்டு வந்திருக்காரு, இது நேர்மையாக தான் வராப்பிலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதில் விவசாயத்துக்கெலாம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே குரல் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு தகவல் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த ஆள் முன்னாடியே வேலை செஞ்சுருக்கான்னு சொல்லும்போது என்ன விட்றாங்க. சவுந்தர் அதேமாதிரி முன்னாடி அலங்காநல்லூரில் இருந்தாப்புல சவுந்தரை விட்றாங்க. அதுக்கப்புறம் லாரன்ஸ் ஏன் உள்ளே அனுமதிக்கிறாங்க, அவர் 3 நாள் கழிச்சு தான் வராரு. வந்தவொடனே ஏன் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி இந்த ட்ரஸ்ட்டெல்லாம் வச்சு உதவி பண்ணுறதுனால அவர் ஆல்ரெடி இது விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் அனுமதிக்கிறாங்க. மற்றவங்க யாரையுமே வந்து அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லலை, உட்காருங்க. இப்போ வந்து கார்த்தி வந்தார், வந்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் பேசிட்டு போனார். அவன் அதை தான் வந்து வருத்தத்தோடு கேட்குறேன். நான் உங்கள் படத்தை வந்து 120 ரூபா கொடுத்து டிக்கெட்டில் உங்களுக்காக வெயிட் பண்ணி அப்படி பார்க்குறேன். என் இனம், நம் இனம், இது என் இனம் கூட இல்லை, நம் இனத்துக்கான ஒரு போராட்டத்தோடு. அப்போ நீங்கள் அங்கே வந்து வெயிலில் உட்கார மாட்டிங்களா, எனக்காக வந்து ஒரு 2 மணி நேரம் என் கூட செலவு பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது. அப்போ அந்த கேள்வியில் நியாயம் இருக்குங்கும்போது தான் நானும் அன்றைக்கி வந்துட்டு நைட்டு வந்து காலையில் கிளம்பிடுவேன். நான் ஜல்லிக்கட்டில் அரெஸ்ட் ஆகிட்டேன், நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், நானும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன்னு கிளம்பி போயிருக்கலாம். ஆனால் என் உணர்வு கேட்கல, நான் எல்லா வேலையும் விட்டுட்டு, அது படப்பிடிப்பு கூட 1 மாதம் தள்ளி தான் வச்சாங்க. மூஞ்சியெல்லாம் நாரி போச்சு வெயில், அந்த வெயிலில் இருந்து சாப்பாடு கஞ்சி தண்ணி எல்லாமே இருந்தோம். பட் அது அதுக்காக ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்துட்டு போகிறார், அவரை நம்ம குறையும் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு நாள் வந்துட்டு போனாங்க. அவங்களுடைய உடல் உழைப்பையும் அவங்க நேரத்தையும் எவ்வளோ கொடுக்க முடிஞ்சோ அவ்வளோ கொடுத்தாங்க, அவங்க சந்தோஷமும் பண்ணணும். சில பேர் வந்துட்டு போய் இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக வந்துட்டு போகிறாங்கிறத அவங்க உணரும்போது தான் அதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுதான் நடந்தது. ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ லாஸ்ட் நாள் வந்து ஒரு பேட் டேன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நாள் ஒற்றுமையாக இருந்தது, கடைசியில் ஒற்றுமையாக இருந்தோம். பட் வேறு சில காரணங்களுக்காக அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே. அதில் நீங்கள் வந்து கண்ணில் கண்ணீரோட போகிற மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியா நிறைய பார்த்தோம். ஸோ அது வந்து அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட பார்வை அந்த நாளை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது வந்து வாழ்க்கையில் வந்து இந்த 7 நாள் போராட்டங்கிறது நிறைய புரட்டி போட்டுருச்சு என்னுடைய எண்ணங்களில் மாற்றங்க. அதாவது அப்போது நம்ம சோஷியல் சர்வீஸ் எல்லாம் முன்னாடி சின்னதாக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த 7 நாள் போராட்டம் வந்து என்ன நம்மளை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும், இப்போது ஒவ்வொரு இளைஞர்களுக்குள்ளேயும் மாணவர்களுக்குள்ளேயும் அந்த மாற்றத்தை என்ன ஏற்படுத்தியிருக்குன்னா, முதல்ல நம்மளுடைய சிந்தனையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்க வந்தோடனே, ஏன் ஜல்லிக்கட்டுக்கு முன் பின் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாணவர்கள்ட்ட எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை நடக்குதுமா, நம்ம போகிறோமா, நம்ம வரோமா, நம்ம வேலை நடக்குதா அப்படின்னு நான் முதற்கொண்டு அப்படி தான். இது யாரையும் வந்து நான் பெரிய யோகியா, நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருந்தோம். எல்லோரும் அவங்கவுங்க சுயநலத்தோடு வாழ கற்றுக்கணும். இப்போ எல்லாருமே சுயநலத்தோடு இருக்கும்போது யார் பொதுநலத்தோட ஒரு விஷயத்தை செய்கிறது? எல்லாருமே விவசாயம் பண்ணுற மறுத்துட்டோம், அப்போ யார் பயிரிடுறது? எல்லாருமே மரம் நடுறதை மறந்துட்டோம், அப்போ யார் வந்து ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்கும், யார் நிழல் கொடுப்பா? எல்லாருமே மாடு வாங்கி வளர்க்குறத தவிர்த்துட்டோம், அப்போ பால் எங்கேருந்து உங்களுக்கு A2 கிடைக்கும்? எல்லாருமே தண்ணியை சேமிக்க தவறிட்டோம், அப்போ நிலத்தடி நீரை எப்படி பாதுகாக்க முடியும், எப்போ குடிக்க தண்ணி கிடைக்கும்? புரியுதா உங்களுக்கு? எல்லாமே நம்ம என்னவாக இருக்கோம்னா கன்சியூமராக மட்டுமே இருக்கும். நீங்கள் விற்கிறீங்க, நான் வாங்கிக்கிறேன், காசு இருக்குது, போயிருக்கேன். யாரும் உற்பத்தியை பற்றி யோசிக்கலை, யாரும் அதை சார்ந்த சிந்தனை இல்லை. இதுதான் பிரச்சனை. மாற்றம் வந்து உங்கள்கிட்ட இருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். இன்றைக்கி எல்லா மாணவர்களும் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
சிஸ்டம்ங்கிறது யாரையும் கேள்வி. சிஸ்டம்ங்கிறது நீங்கள் நான் மாறாமல் எப்படி சிஸ்டம் மாறும்? மாற்றத்தை நீங்கள் முதல்ல உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கணும். அந்த எண்ணத்தை இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்மக்கிட்ட விதைச்சிருக்கு. இதை அறுவடை பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும். முன்னாடி இருந்த மைண்ட் செட்டு வேறு, இப்போ இருந்த மைண்ட் செட்டு வேறு. இப்போ முன்னாடி இருந்த அரசியல் சூழல் வேறு, இன்றைக்கி வேறையாக இருக்குது. இன்றைக்கி என்னவாக இருக்குன்னா, நம்ம ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்மளை பாதுகாத்துக்கான ஒரு கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அந்த கவர்மெண்ட் செய்யும், இவங்க செய்வாங்க, அவங்க பண்ணுவாங்க. குறைந்தபட்சம் பாதுகாப்பை நீ உன் வீட்டை எப்படி பாதுகாத்துக்கிற? அப்போ அந்த தெருவை உன்னால் பாதுகாத்துக்க முடியல. என் கேள்வி, நம்ம கேள்வி அங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்படி நம்ம இந்த பிளாஸ்டிக் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கல்ச்சருக்குள்ளே வாழ்க்கையும் வாழ்வியலையும் தொலைச்சிட்டோம். அதான் உண்மை. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. இன்றைக்கி சிட்டியில் இருக்கக்கூடிய கால்டு இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மட்டும் இல்லை, மெட்ரோபாலிட்டன் சிட்டி மட்டும் இல்லை, பெருநகரங்களில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த கூட்டு குடும்பம் இல்லாத வாழக்கூடிய குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பும்போது டிஃபன் பாக்ஸையும் தண்ணியும் கொடுத்துட்டு என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? தம்பி, இந்த தண்ணி நீ மட்டும் குடிக்கணும், யாரும் கொடுத்துறாங்க. தம்பி, இந்த சாப்பாடை தனியாக உட்காந்து முழுசாக நல்லபடியாக சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸில் மிச்சம் வைக்காமல் கொண்டு வந்துடணும், யார் கேட்டாலும் கொடுக்காது. எப்படி? அப்போது குழந்தையிலே நீங்கள் விதைச்சிட்றீங்க. சுயநலமாக வாழ கற்றுக்கோ, பொதுநலமாக இருக்காத, பகிர்ந்து உண்ணாத, இந்த சமூகத்தை உற்று இப்படிலாம் கவனிக்காத, குதிரை மாதிரி உனக்கு மட்டும் வாழ்க்கையில் நீ முன்னேறணும், உனக்கு வேலை கிடைக்கணும், நீ சம்பாதிச்சு வீடு வாங்கணும், நீ கல்யாணம் பண்ணி பெரிய இடத்துல நகை வாங்கி செட்டில் ஆகணும், இப்படி தான் நீ யோசிக்கிறே தவிர மற்ற எந்த இடத்துலையும் உங்கள் கவனம் இல்லவே இல்லை. அப்போ தான் தனது அப்படின்னா அப்படி ஒரு சமூகத்தில் நீங்கள் இப்படியே வாழ்ந்துருந்தீங்க. எல்லாரும் அப்படி தான் யோசிக்கிறான். அதனால் எல்லாரும் அப்படி தான் ஒரு முன்ன காலத்தில் இருந்தோம். இப்போ தான் அதற்கான ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, அதற்கான ஒரு மாற்று சிந்தனை நடந்திருக்கு. அதை இந்த ஜல்லிக்கட்டு மீட்டெடுத்துருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து அரசியலை முன்னெடுக்கிறதோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பொலிட்டிக்கலில் உள்ளே வரதோ அப்படிங்கிறது சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்னால் அரசியலை முன்னெடுக்க முடியாது. உடனே நீங்கள் என்னங்க மாணவர்கள் அரசியலில் முன்னெடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஏன் முடியாது? முடியாதுன்னு ஒன்று இருக்குது, கூடாதுன்னு ஒன்று இருக்குது. இந்த முடியாதுங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, கூடாதுன்னா அவங்க வரவே கூடாதுன்னு அர்த்தம், முடியாதுன்னா சாத்தியம் மிக குறைவுன்னு அர்த்தம். அப்போ சாத்தியம் எங்கே இருக்குது? அவங்கள யார் தடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அனைத்து கல்வி நிறுவனங்களும் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. எந்த விதமான போராட்டங்களிலும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னா உனக்கு நான் அட்மிஷன் தரேன், இல்லைன்னா இப்போ வெளில பேரண்ட்ஸ் வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க. அப்போது திடீர்னு ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன், உடனே என்ன பண்ணுறாங்க? ஸ்கூலுக்கு லீவ் விட்றாங்க, ஹாஸ்டலில் மூடுறாங்க, நீ வெளியூரில் இருக்கணும்னா கிளம்பிப்போ. உடனே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டைல்யூட் பண்ணணும். இந்த போராட்டத்தோட வீரியத்தை குறைக்கணுங்கிறதுக்காக மாணவர்கள் இருந்தால் தானே பண்ணுவீங்க, ஒன்று சேருவீங்க. அவன் ஊருக்கு போ, முதல்ல லீவ் விட்டா நீ வீட்டில் இரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை மீறி இந்த லீவ் விட்டதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு ஏன் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா, ஒவ்வொரு பெற்றவங்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்ததுனால தான், நீ போயிட்டு வாடா அண்ணன், தம்பி போயிட்டு வா, ஏய் நீ போலையா பொம்பளை பிள்ளை, போ ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா தம்பி, போய் கூட்டு போடாவண்ணா, போய் ஒரு மணி நேரம் பாட்டு வா. அதுக்கு பொருட்காட்சி மாதிரியாவே இருக்கட்டும். என்ன குழந்தை பச்சை குழந்தைய பிறந்த குழந்தை தூக்கிட்டு வச்சுக்கிட்டு அங்கே 7 நாளாக உட்காந்துட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் அங்கே காணாம போனாங்க? ஒரு ஸ்டேஜஸ்க்கு அப்புறமா நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு தடை சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த பிரச்சாரங்களை முன்னெடுத்ததை விட காணா போனவங்களோட எண்ணிக்கை தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இவங்களுக்கான அவங்களுக்கான. ஆனால் என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்பட விஷயம்னா, ஒருத்தர் கூட தொலைஞ்சு போகல, எல்லோரும் கிடச்சாங்க. எங்கேயோ லண்டன்லேருந்து வேலையை விட்டு போட்டு அவன் ரிசைன் பண்ணி வரான், இங்கே உட்காந்துனா, சார் நான் 1 லட்ச ரூபாயை உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேங்கன்னா, யாருன்னே தெரியாத ஒரு ஆட்கள்லாம் பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. எல்லாத்த பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்தோம். இது பணம் வாங்குறதுக்கான இதெல்லாம் கிடையாது, ஏன்னா இது கட்சியோ இதை நாங்கள் கூட்டமாக கிடையாது, இதுக்கான தவறான முன்னுதாரண மாதிரி எதாவது நீங்களே கொடுங்க, எங்ககிட்ட பணத்தை கொடுக்காது, நீங்களே வாங்கி கொடுங்கன்னு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நாங்கள் நம்ம சொன்னோம். அப்படி அந்த கூட்டம் எத்தனை பேர் டாக்டர்ஸ் அங்கே அன்றைக்கி வேலை செஞ்சாங்க, கண்ணு முழிச்சு ராத்திரி முழிச்சு. ஸோ அப்போது அவங்களையெல்லாம் யார் ரெகக்னைஸ் பண்ணுறது? ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் இதில் நடந்திருக்கு. அப்போ மாணவர்களை எங்கே தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இங்கேயே தடைப்பட்டுறாங்க, சிஸ்டம் தடுத்துருது. அப்போது நீ இப்போவே அரசியலுக்கு வந்தேன்னா உன்னுடைய படிப்பு கெட்டு போயிடுது, இல்லை படிப்பை நிறுத்தி உன்னை வெளியில் அனுப்பிச்சிடுவேன்னு நிறுவனம் பண்ணுது. இதுக்கு பயந்துட்டு பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, எடா தம்பி நீ அரசியலுக்கெல்லாம் போனேன்னா
உன் வாழ்க்கை போயிடுண்டா, இதை நம்பி படிப்பு விட்டுறாது அப்படின்னு. அப்போ உன்னோட பொருளாதாரமாக உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய இடம் அங்கேயே தடைப்பட்டுருது நீ அரசியல்னு போகும்போது. அப்போது மாணவன் அரசியல் பண்ணுறது சரியாக இருக்குமான்னு கேட்டால் சரியாக இருக்காது. ஏன்னா மாணவன் ஒரு படிப்பை முடிக்கணும், அவன் குடும்பத்துக்கான பொருளாதார தேவையை ரெடி பண்ணிக்கிட்டு மாணவன் அரசியலை அங்கே கற்றுக்கணுங்கிறதான். மாணவன் அரசியலை கற்றுக்கிட்டு நீ இளைஞனா மாறு, இளைஞனா மாறினதுக்கப்புறம் நீ அரசியல் முன்னாடி அது சரியாக இருக்கும். ஸோ இப்போ அதுதான் இப்போ இளைஞர், இப்போ நான் இருக்கேன்னா என் முடிவை நான் எடுக்க முடியும். நீ படிக்கும்போது உன் முடிவை நீ எடுக்க முடியாது, உன் வீட்டில் தடுப்பாங்க, அதற்கப்புறம் கல்வி நிறுவனம் தடுக்கும், சொந்த காலில் நிற்க முடியும், சொந்த காலில் நீ நிற்க முடியாது. அதனால சொன்னேன், மாணவர்கள் அரசியலை முன்னெடுக்கிறது முடியாத காரியம் அப்படின்னு சொன்னால் அவங்க நினச்சாலும் முடியாமல் முட்டுக்கட்டை போடுறதுங்கிறது இதெல்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா இப்போ பீட்டா மறுபடியும் ஜல்லிக்கட்டுக்கான தடை எங்களால் வாங்க முடியும், எங்களுக்கு போதிய ஃபுட்டேஜஸ் இருக்குது, அனிமல்ஸ் ஹர்ட் பண்ணுற மாதிரி சில ஃபுட்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சாத்தியம் நினைக்கிறீங்களா? மறுபடியும் தடை சாத்தியோ அப்படி சப்போஸ் தடைன்னு ஒரு இது வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் வரும், நிறைய பேர் கலந்துப்பாங்க, தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் நடக்கும், சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பன்னாட்டு அரசியல் இருக்குது. இப்போது நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு என்னென்னா நாங்கள் தோத்துட்டோம், எப்போவுமே அதுதான் ஒரு பாலில் சிக்ஸர் அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பால் அவனை அவுட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு வெறி இருக்கும். நம்ம சிக்ஸர் அடிச்சிட்டோன்னு இப்போ அசால்ட்டாக இருந்தோம்னா நம்ம அடுத்த பால் அவுட் ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒற்றுமை தேவைப்படுது. இந்த ஒற்றுமை இல்லை என்னால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு மறுபடியும் சாத்தியம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்ததோடைய நோக்கம் வேறு. அவங்க நோக்கம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கலைன்னா நம்ம வாழ்வாதாரத்தை இழந்துடணும், நம்ம அடிப்படை உரிமைகளை நீங்கள் இழந்துடணும், நம்ம அடிமைகளாக்கப்படுவோம், நம்ம எப்போவுமே கன்சியூமராகவே இருப்போம். அவன் எப்போவுமே நம்மளை வியாபாரியாக வச்சுக்கிறதுல தான் அவனுக்கு விருப்பம். ஏன்னா உங்கள்கிட்ட சம்பாதிக்கணும். ஏன்னா அவன் ஒரு ஏடிஎம் மிஷினாக தான் பார்க்குறான், உங்களையும் என்னையும் ஒரு ஏடிஎம் மிஷினாக தான் பார்க்குறான். எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் வியாபாரம் பண்ணால் அது அவன் தான் பண்ணணும். ஜெர்சி பாலை கொண்டாந்து கொடுப்பான். அந்த ஜெர்சி பால் மாடுகளை நீங்கள் வாங்கி வளர்க்கும் போது அதுக்கான தீவனங்கள் எல்லாமே வெளிநாட்டுகளில் இருந்து தான் இப்போ வர வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம நாட்டு மாடுகள் என்னென்னா, நம்ம ஊர் புல் அங்கேயே உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும், ஃப்ரீயாகவும் கிடைக்கும். புண்ணாக கொண்டாந்து போட்டு நம்ம ஊரில் கஞ்சி வெடிப்பாங்க, கஞ்சி தொண்டனை கலந்து நீங்கள் வெளியில் பானையில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு குடிச்சிட்டு அது பாட்டுக்கு இருக்கும். அரிசி உளுந்து கழுவுவான், அந்த தண்ணி வரும். இதெல்லாம் மாடுகளுக்கு ரொம்ப சுலபமாக ஒரு சாமானியன் கூட ஒரு மாட்டை வளர்க்குறதுக்கான எளிமையான வழிமுறை இருந்தது. இப்போ ஜெர்சி மாடு அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது. பால் நிறையா கொடுக்கணும், தீவனம் கொடுக்கணும். பால் நிறையா கொடுக்குதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பால்னால அது A1 பால், அதனால் பல வியாதிகள் வருது. இதை தான் நம்ம பிரச்சாரம் பண்ணால் எல்லாருக்குமே இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு, A2 பால். அப்போ அவன் என்ன பிளானிங் பண்ணுறான், நாட்டு மாடுகளை அழிச்சிட்டோம்னா, மாடோட உற்பத்தியை குறைச்சிட்டோம்னா, எடுத்தோடனே இப்போ நம்ம போய் பசுமாடை விற்க தடை பண்ண முடியாது. காளை மாடை தடை பண்ணிட்டோன்னா இனவெறிக்கிறது தான் அவங்களுடைய விஷயம். அது இப்போ குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இப்போ நாட்டு நாய்களுக்கான உற்பத்தி கூடத்துலேயும் நம்ம தடை வாங்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் பீட்டா தடை வாங்கியிருக்காங்க. நாட்டு நாய் இனத்தையும் அவங்க அழிக்கிறாங்க. ஏன் நாட்டு நாய் இருந்துச்சு? நாட்டு நாயினால் நமக்கு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் காவலாக நீங்கள் வளர்த்துக்கிறதுக்குன்னு ஒரு நம்ம நாய் இருக்குது. அதுவும் எளிமையாக நீங்கள் சாப்பிட்றது போட்டிங்கன்னா, தயிர் சாதமோ என்னத்தையா போட்டிங்கன்னா அது பாட்டு சாப்பிட்டு அது பாட்டு திரிஞ்சிட்ருக்கும். உப்பு இல்லாமல் போட்டிங்கன்னா போதும். இப்போ இதுக்கான தீவனத்தை யார் பண்ணுறா? இப்போ நீங்கள் ஒரு பக்கு வளர்க்குறீங்க, பக்கு நாயோட 30,000 ரூபா 40,000 ரூபா ஒரு நாய். அதற்கான தீவனம், ஷாம்பு, சோப்பு இது எல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகள் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதை நீங்கள் வளர்க்கணும். ஸோ அவங்களுடைய தேவை இங்கே வியாபாரம் பண்ணணும். அதுக்காக தான் விவசாயத்தில் கை வச்சுருக்காங்க. அதை தான் நான் சொல்லிக்கிட்டே ரெண்டே விஷயம். விவசாயிகளை கோடீஸ்வரனாக்குவோம், மாற்று உரங்களை பயன்படுத்தினால் நாங்கள் விவசாயினா கோடீஸ்வரன் ஆகிட்டாங்களா? இன்றைக்கி செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கான் அத்தனை பேரும். டெல்லியில் போய் உருண்டுகிட்டு இருக்கிறான். இப்போ தான் வந்துருக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் எந்த கோடீஸ்வரன் ஆனாங்க? அப்போ அன்றைக்கி ஃப்ரீயாக உரம் கொடுத்தாங்க. 5,000 ரூபா 10,000 ரூபா கொடுத்துட்டு ஃப்ரீயாகவே உரம் கொடுத்து நீங்கள் விவசாயத்தை பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணாங்க. நீங்கள் கோடீஸ்வரனாங்கன்னு இதே உரம் விற்கிறவங்க நம்மளை கேன்வாஸ் பண்ணி அடிமைகளாக்கிட்டாங்க. இன்றைக்கி என்னாச்சு? மண்ணும் செத்து விவசாயம் செத்துக்கிட்டு இருக்கான். மண்ணும் செத்து போச்சு. மண் புழுத்தோன்னா கிடைக்க மாட்டேங்குது. மண்ணும் உயிர் இல்லாமல் போச்சு. மனுஷனும் விவசாயம் பண்ணுறவனு செத்துக்கிட்டு இருக்கான். நீங்களும் நானும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிற ஸ்லோ பாய்சன். வெரி சிம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். விவசாயத்துலேருந்து உற்பத்தி ஆகிற பொருளை நீங்கள் சாப்பிட்றீங்க. விவசாயத்துலேருந்து உற்பத்தி ஆகிற பொருளை நீங்கள் சாப்பிட்றதுனால நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது உங்களுக்கு வியாதி வந்தால் அந்த காலத்தில் நம்மக்கிட்ட மூலிகை வைத்திய முறைகள்லாம் நம்மக்கிட்ட இருந்து, பாட்டி வைத்தியம் மாதிரி நம்ம தான் ஆயுர்வேதா இதெல்லாம் போகர் காலத்துலேருந்து நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போ அவன் என்ன வந்தால் பார்க்குறான், இவங்க ஊரில் தண்ணி ஃப்ரீயாக கிடைக்குது, ஃப்ரீயாக குடிச்சிக்கிறாங்க.
விவசாயம் நல்லா நடக்குது, விவசாயம் நல்லா இருக்கான், அதை திங்கிற நாம் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். மருத்துவம் பண்ணலான்னா இவங்களே ஒரு மருத்துவ முறையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இவங்ககிட்ட நான் வந்து என்னத்தை வியாபாரம் பண்ணுறது? அப்போது நீ உன்னுடைய உணவு கலாச்சாரத்தை நீ வந்து மறுத்துட்டேன்னா நீ உயிர் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஜனமாக மாறிடும். உணவும் வியாபாரமும் அப்படி உணவு சந்தை வந்து கையகப்படுத்திட்டாங்க. அவ்வளோதான். நம்ம வியாபார பொருளை பார்க்குறோம். இதில் நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம இருக்கோங்கிறதான் நம்மளுடைய. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு சட்டம் வாங்குறீங்க, இது எந்த கண்ட்ரியில் மேக் பண்ணுது? பட்டன் இருக்குது, எந்த கண்ட்ரியில் மேக் பண்ணுது? கையில் ஒரு வாட்ச் கிட்டிருக்கீங்க, இது எந்த கண்ட்ரியில் பண்ணுது? கையில் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, எந்த கண்ட்ரியில் பண்ணுது? ஷூ போட்டிருக்கீங்க, அது எந்த கண்ட்ரியில் பண்ணுது? பெல்ட் போட்டிருப்பீங்க, என்ன கண்ட்ரி? ஜட்டி பனின் போட்டிருக்கோம், இது எந்த கண்ட்ரியில் யார் உற்பத்தி பண்ணா? அப்போ ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டினுடைய பங்களிப்பு ஒவ்வொரு பொருளையும் இருக்குது. அதே மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளும் வெளிநாட்டுக்கு போகுது. இப்போ நாளைக்கு அவன் பாய்காட் பண்ணான்னா, ஸோ பன்னாட்டு சந்தைங்கிறது வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. இங்கேருந்து அங்கே வரலாம், அங்கேருந்து இங்கே வரலாம். ஏன்னா இப்போ நான் யூகே போயிருக்கும்போது அவங்க அந்த ஒரு சேர் சொன்னாங்க, இந்த டிசேபிள் பீப்புளுக்கு வந்து சேலஞ்ச் பீப்புளுக்குலாம் அவங்க எங்கேயோ எந்த கண்ட்ரியில் இருந்து வருதுன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை மொத்தமாக வாங்கி கொடுக்கலான்னு அட்ரஸ் தேடினா அது இந்தியாவில் இருந்தால் மேனுஃபேக்சராக வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மனிதர் எபிசோடில் ஆக்டர் ஆரியோட இன்ட்ராக்ஷனில் வந்து என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, என்னெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ட்ராக்ஷன் இப்படிலாம் இல்லாமல் இப்படிலாம் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு மடை தெரிஞ்ச எபிசோடில் அது மீட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் போன மடை தெரிஞ்ச எபிசோடில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்து இப்போ வச்சிடுறேன். டாக்டர் ஷாலினி அவங்களோட இன்ட்ராக்ஷனில் பார்ட் 2ல் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. அதில் பாலாஜி மணிரத்னம் அப்படிங்கிறவர் வந்து, தேங்க்ஸ் டு டாக்டர் ஷாலினி, தேங்க்ஸ் டு த ஹாஸ்ட் ஃபார் த குட் கொஸ்டின். யூ மிஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிரதர். How we should teach our little brothers and sisters and uncles less than 45 from being addicted to watching porn that plays major role in polluting their minds அப்படின்னு கேட்டிருந்தீங்க. போன் பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன், பட் பேச முடியல. பட் வேற ஒரு மடை தெரிஞ்ச எபிசோடில் டாக்டர் ஷாலினி அவங்க கூடயோ இல்லை வேற ஒரு பர்சனாலிட்டி கூடயோ அதை பற்றி நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு சொல்யூஷன் வாங்கி கொடுத்துறேன். அதுக்கு அடுத்த கமெண்ட்டில் பிரியா மோகன் அப்படிங்கிறவங்க வந்து, சூப்பர் போத் பார்ட்ஸ் எக்ஸலண்ட் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், வெரி எஜுகேட்டிவ், லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் இன்டர்வியூஸ் லைக் திஸ், இஃப் பாசிபிள் ப்ளீஸ் டூ வித் சுகி சிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சுகி சிவம் அவங்க இன்டர்வியூ பண்ணதுக்கு ஆல்ரெடி எங்கள் டீம் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ விரைவில் இந்த இன்டர்வியூ நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு அடுத்த கமெண்ட்டில் தமிழ்வாணன் அப்படிங்கிறவர் வந்து, டியர் பிஹேனோட்ஸ், ஐ அப்ரிஷியேட் ஃபார் சச் அ வீடியோ, இட்ஸ் ஹேவ்சம். டாக்டர் ஷாலினி எ பெஸ்ட் எமோஷனலி இன்டெலெக்சுவல். மை ஸ்மால் ரெக்வஸ்ட் would be to upload a video with the English subtitles. The topic discussed could be shared among the various people. Language shouldn't be barrier அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் கண்டிப்பாக பேரியர் இருக்கக்கூடாது. இந்த வீடியோக்கு முடிஞ்சால் சப்டைட்டில் ஆட் பண்ண பார்க்குறோம். இல்லை வேற ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிற வீடியோக்கு முடிஞ்சாலும் சப்டைட்டில் ஆட் பண்ண பார்க்குறோம். பிரதர், போன மனித இந்த எபிசோடில் டாக்டர் ஷாலினி இன்டர்வியூவில் பார்ட் 2ல் வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் ரேஷியோ வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னன்னா 400 லைக்ஸு வெறும் 11 டிஸ்லைக்ஸு. இதே மாதிரி தான் எல்லா வீடியோவும் இருக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்றேன். கண்டென்ட் நல்லா இருந்தால் நீங்களும் பண்ண போகிறீங்க இல்லையா பின்ன. ஸோ அதனால் இதே மாதிரி கண்டென்ட்ஸ் தான் இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இப்போ உறுதிமொழி அடிச்சுக்கிறேன்.